வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல பொது தமிழ் வகுப்பில் இன்றைய படிக்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து அணி இலக்கணம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நம்ம ஏற்கனவே வந்து இலக்கண வகைகளாக வந்து பார்த்தீங்கன்னா 5 இலக்கணத்தில் 4 இலக்கணங்கள் வந்து நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இது வந்து இலக்கணத்தின் அடிப்படையாக இருக்குது. எழுத்து சொல் பொருள் யாப்புன்னு சொல்லிட்டு இப்போ 5வது அணி இலக்கணம் படிக்க இருக்கும். நம்மளுடைய புத்தகத்தில் பக்க எண் வந்து 53 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பக்க எண் 53 எடுத்துக்கோங்க. வந்து ஸோ அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது வந்து என்னன்னா புலவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கற்பனை திறத்தால பாடலை வந்து ஏற்றுறாங்க. இந்த கற்பனை திறத்தில் ஏற்றக்கூடிய அந்த பாடல் வந்து எப்படிப்பட்ட அழகு வாய்ந்தது அப்படின்றது விளக்குறது தான் என்னன்னா அணி இலக்கணம் அணிபக்கிறோம். இந்த அணி இலக்கணங்கள் வகைகள் வந்து ஒரு 13 வகை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இயல்பு நவிர்சு அணி அப்படின்னா வந்து உள்ளது உள்ளபடியே அழகுடன் உரைப்பது தான் இயல்பு நவிர்சு அணி பார்க்கிறோம். அடுத்து 2வது உயர்வு நவிர்சு அணி வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது அப்படி பார்க்கிறோம். 3வது உருவக அணி, இது ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு இல்லாமல் இரண்டும் ஒன்றே போல தோன்றும் அப்படி பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து உருவக அணி அப்படி பார்க்கிறோம். ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்னன்னா பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதுதான் என்னன்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்து ஓமை அணி அப்படின்னும் போது ஒப்பிட்டு கூறப்படும் வந்து அதுல வந்து போல போன்ற அப்படின்ற உருவுகள் எல்லாமே வரும் அப்படின்னு பார்க்கிறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னும் போதுன்னா அது போல் அப்படின்ற ஓம உருவு மறைந்து வரும். அதே மாதிரி ஓமை ஒரு தொடராகும், ஓமையும் மற்றொரு தொடராகவும் வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இல்பொருள் ஓமை அணி அப்படின்னா வந்து உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது அப்படின்றதான் வந்து இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னும் போது வந்து ஓமையை மட்டும் கூறி வந்து உணர வைப்பது தான் என்னன்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு பார்க்கிறோம். வேற்றுமை அணி அப்படின்னும் போது 2 பொருளுக்கு இடையே ஒற்றுமையை கூறி வந்து பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுறதா என்னன்னா வேற்றுமை அணி அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் இரட்டர மொழிதல் அணி அப்படின்னா இருபொருள் தருமாறு அமைவது அப்படின்னு பார்க்கிறோம். அது இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு இது ஸ்லேடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து பின்வரும் நிலை அணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா அது வந்து பின்வரும் நிலை அணி அப்படின்றோம். இல்ல சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னா வந்து முன்வந்த சொல்லை பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு எடுக்கும்போது முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னும் பல இடங்களில் வருவது அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து பொருள் பின்வரும் நிலை அணி. அதே மாதிரி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னும் போது ரெண்டுமே சேர்ந்து வர்றது. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது அப்படின்போது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல இருந்து புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் அப்படிங்கிறோம். அடுத்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னும் போது இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கற்பனையை வந்து பார்த்தீங்கன்னா இல்ல குறிப்பை ஏற்றி கூறுவது அப்படிங்கிறோம். அது வந்து தற்குறிப்பேற்ற அணி. அந்த தீபக அணி அப்படின்னு எழுதும்போது செயலின் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா அச்செயலில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் அடிமுக்கிறோம். அப்போ ஒரே ஒரு சொல் தான் ஆனால் எல்லாத்துக்குமே அது வந்து பொருந்தும் அடிமுக்கிறோம். வந்து இது ஒரு அறையில் விளக்கு இருந்ததுன்னா எல்லா பொருளும் நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நிரல் நிறை அணி அப்படின்னு பார்க்கும்போது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது அப்படிங்கிறோம். அந்த தன்மை அணி அப்படின்னும் போது எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதனுடைய உண்மை இயல்பு தன்மையினை கேட்பொருளின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவதுதான் தன்மை அணி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் மொத்தமா நம்ம இன்றைய வகுப்புல வந்து அணி இலக்கணத்துல படிக்க இருக்கிறது அப்படிங்கிறோம். வந்து இதுல வந்து உள்ளுக்குள்ள உள் தலைப்புகளா வந்து சில இது இருக்கு. ஸோ அதோட சேர்க்கும் போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 20 கிட்ட வந்து படிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க படிப்போம். எடுத்துக்காட்டோட படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய புத்தகத்துல பக்க எண் வந்து 53 எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 53ல நம்ம அணி இலக்கணம் அப்படின்றது இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அணி இலக்கணம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் ஏற்றும் பாடல் அழகை சேர்க்கின்றனர் அப்படிங்கிறோம். ஸோ அந்த அழகு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை விளக்குவது எது அப்படின்னா வந்து நம்ம அணி இலக்கணம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பாடல்களின் அழகை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குவது என்ன கற்பனையை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அணி இலக்கணம் அப்படிங்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க இருக்கிறது இயல்பு நவிர்சு அணி அப்படிங்கிறோம். அப்போ ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே சொல்றது அப்படிங்கிறோம். அப்போ பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது தான் என்னன்னா இயல்பு நவிர்சு அணி அப்படிங்கிறோம். இது கவிமணி தேசிய விநாயகம் எழுதிய மலரும் மாலையும் அப்படின்ற நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுவும் நம்ம கேட்பாங்க, இந்த வரிகள் கொடுத்துட்டு இது யாருடைய பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம சரியா விடை அளிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் வந்து இயல்பா எடுத்து சொல்லியிருக்காரு, கற்பனை எதுவுமே சேர்க்கல அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு தோட்டத்துல வெள்ளை பசு மேயுது அப்படின்னு பார்க்கிறோம், அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு பார்க்கிறோம், அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது கவிமணி தேசிய விநாயகம் எழுதிய
எழுதிய மலரும் மாலையும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆசிரியர் யாரு, நூல் என்ன அப்படின்றதும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தேர்வு நோக்கில். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் புத்தகத்தில் எழுதிக்கோங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து உயர்வு நவிர்சனி, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுன்னு சொல்றது. அப்போ இயல்பை மிகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாடல் வந்து பாடக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தாய் வந்து குழந்தைக்கு குளிப்பாட்டக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நாட்டுப்புற இலக்கியங்கள் வரக்கூடியது. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற இலக்கியங்கள் வரக்கூடிய பாடலா வந்து இருக்கு. இப்ப நாட்டுப்புற பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப மிகைப்படுத்தி பாதாள கங்கையை பாடி அழைத்தா வந்துருமா, வராது. வந்து நம்ம இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிணற்றுல இருந்து நீர் இறைக்கணும், வந்து இல்லை குளத்துல போயிட்டு நீர் எடுத்துட்டு வரணும். இப்ப மோட்டார் போட்டிங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய தண்ணி டேங்குக்கு போயிட்டு வரும். ஆனா அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா தாய் வந்து பாடக்கூடிய ஒரு பாடலா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது வந்து இயல்பை மிகப்படுத்தி சொல்றதுனால இது உயர்வு நவிர்சு அணி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வந்து உருவகணி. வந்து உருவகணி அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே போல தோன்றுவது அப்படின்னு. அப்ப ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்ற மாதிரி தோன்றும் வகையில் இருந்தால் அது வந்து உருவகணி அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் போன்ற தமிழ் அப்படின்னு இருக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் அப்படின்னு ஊமை வந்து தேன் வந்து சொல்ற தமிழுக்கு வந்து. அப்போ தமிழாகிய தேன் அப்படின்னு பொருளின் வந்து தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். இப்போ தமிழ் தேன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓமை, ஓமைக்கப்படும் பொருள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து பிரிச்சு நம்ம பார்க்க முடியல அப்படின்னு. அப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்றத தமிழாகிய தேன் என்னும் பொருளில் வந்து தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமா இருக்கு அப்படின்னு. அப்ப வெள்ளம் போன்ற இன்பத்தை அப்படின்னு என்ன சொல்றோம்னா இன்ப வெள்ளம் அப்படின்றோம். அப்ப போன்ற அப்படின்னு வந்து என்னன்னா அது ஓமை வந்து வருது. அப்ப போன்ற போல அப்படின்னு வந்தாலும் நம்ம ஓமை அப்படின்னு, அப்ப ஓமை அணி நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வெள்ளம் போன்ற இன்பத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கடல் போன்ற துன்பத்தை நம்ம என்ன சொல்றோம், துன்ப கடல் அப்படின்றோம். அப்ப இன்ப வெள்ளம் துன்ப கடல் அப்படின்னா வந்து அது வந்து உருவகம் அப்படின்னு. ஸோ அப்ப கடல் போன்ற துன்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம், வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொய்கையாழ்வார் பாடிய பாடல் கூட நம்ம எடுத்துக்கலாம். வையம் தகலியாக, வார்கடலை நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆலியோன் அடிக்கே சூட்டினேன் சொல்லும் ஆலை இடர் ஆலி நீங்குக என்று அப்படின்னு. இப்பாடலில் பூமி அகல் விளக்காக, அப்ப வையம் தகலியாக அப்படின்னா பூமி அகல் விளக்காக இருக்காரு. கடல் நெய்யாக, வந்து கதிரவன் வந்து சுடராக, சூரியன் வந்து சுடராக அப்படின்னு. ஏன்னா உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு. இது யாரு பாடினா அப்படின்னா பொய்கையாழ்வார் பாடியிருக்காரு. அவர் அருளிய முதல் திருவந்தாதி நூல் அப்படின்னு. ஸோ ஆழ்வார்கள் வந்து நம்ம வைணவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ பொய்கையாழ்வார் அவருடைய முதல் திருவந்தாதி அப்படின்ற நூல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு நம்ம கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதில் உருவகமணி அப்படின்றது பயின்று வந்துள்ளது அப்படின்னு. அப்போ பூமி அகல் விளக்காக, கடல் நெய்யாக அப்படின்னு. அப்போ வையம் தகலியாக, வார்கடலை நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு. அப்போ கதிரோன் வந்து விளக்காக சொல்லி பாடியிருக்காரு. இது உருவகமணி பயன். ஏகதேச உருவகணி அப்படின்னா என்னன்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த தொடர் என்ன இருக்குன்னா அந்த விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது, அறியாமை வந்து உருவகப்படுத்தப்படவில்லை. அப்போ இரு பொருளில் ஒன்றை மட்டும் வந்து உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டாங்க அப்படின்னா அதான் ஏகதேச உருவகணி எடுக்கணும். அப்போ அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னா அப்போ அறிவு விளக்குன்னு சொல்லிட்டாங்க, அறியாமை என்னன்னு சொல்லலை. அப்போ ஒன்றை வந்து விளக்கி மற்றொன்றை விளக்கலை அப்படின்னா அது வந்து ஏகதேச உருவகணி எடுக்கிறோம். அடுத்து ஊமையணி வந்து மயில் போல ஆடினார், மீன் போன்ற கண் வந்து. அப்ப போல போன்ற அப்படின்னு வந்தாவே அது வந்து ஓமை அணி அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்த ஓமையும் ஓமையமும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் வந்து அப்போ ஓமை வந்திருக்கு வந்து ஓமையும் வந்திருக்கு, அதே மாதிரி ஓம உருவு அப்படின்னு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும் அப்படின்னு. இதுல வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னா போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள போன்றவை ஓம உருவுகளாகவும் வரும் அப்படின்னு. அப்ப நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் வந்து மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூடப்படும் பொருள் வந்து மயில், மீன் அப்படின்றது என்ன சொல்லலாம், ஓமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுல ஓமையும் என்ன அப்படின்னா வந்து அந்த பெண்ணை குறிப்பிட்டிருக்காங்க, கண்ணை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப இதுல ஓமை எது, ஓமையும் எது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப இதுல ஓமை, ஓமானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். அது மயில், மீனை வந்து குறிக்குது அப்படின்னு. அந்த ஓமையால் விளக்கப்படும் பொருளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஓமையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓமையம்னா ஆடினால் கண் அப்படின்னு. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு. இப்ப தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு அது போல் கற்றனை தூரும் அறிவு அப்படிமுக்கிறோம். அப்ப இரு தொடரா வரும், அதே மாதிரி அது போல் அப்படின்றது மறைந்து வரும் அப்படிமுக்கிறோம். அப்போ ஓம உருவு மறைந்து வந்துள்ளது அப்படிமுக்கிறோம். அப்ப இரு தொடர்கள் அப்படின்னு வரும். அப்போ ஒரு தொடர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓமையாகும், மற்றொரு தொடர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தொடர் ஓமையமாகும், ஒரு தொடராகும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் வந்து அப்போ ஓம உருவு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணினா அது போல் அப்படின்னு நம்ம இங்க போட்டுக்க வேண்டியதான். அது மறைந்து வந்திருக்கு. அதே மாதிரி இரு தொடரா வரும், ஒரு தொடர் வந்து என்னது ஓமை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஓமையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த தொடர் அப்படின்றது வந்து ஓமையமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி வந்ததுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு பார்க்குறோம். இல்பொருள் ஓமை அணி அப்படின்னும் போது
இல்பொருள் ஊமைன்னு இல்லாத ஒன்றை வந்து சொல்றது அப்படின்னு வந்து. அப்போ உலகில் இல்லாத ஒன்றை ஊமையாக சொன்னீங்கன்னா அது வந்து இல்பொருள் ஊமையணி அப்படின்னு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது. அப்போ பொன் மலையாக பொழியாது, அந்த பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அப்படின்னு. அதுக்கு அடுத்து காலை மும்பு குலைத்த காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. அப்ப காலை கொம்பு முளைத்த குதிரை, கொம்பு முளைத்த குதிரை எங்கேயாவது இருக்கா? கிடையாது. ஸோ அப்ப இல்லாத ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஊமையாக பாடணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊமையா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது இல்பொருள் ஊமையணி. அப்ப மலைத்தூரல் நமக்கு பொன்மொழியா புரியாது வந்து காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்றது நமக்கு இல்லாத ஒன்று அப்படிங்கிறோம். அப்ப தொடரில் பொன்மொழி பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்றது வந்து நம்ம ஊமைகள் வந்து இல்லைன்னா இது வந்து இல்பொருள் ஊமையணி, இல்லாத ஒன்று வருது. அடுத்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னா ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஊமைதான் இருக்கும், அங்க ஊமையுமே இருக்காது வந்து. ஸோ அப்போ ஊமையை மட்டும் கூறணும் அப்படின்னா வந்து அதன் மூலம் உணர வைப்பது அப்படின்னு எடுத்துட்டா அது வந்து பிரிது மொழிதல் அணி. இப்போ அதுக்கு திருக்குறள் வந்து பார்க்கணும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்றார் வள்ளுவர் வந்து. அப்படின்னு என்னன்னா கடல்ல போகக்கூடிய கப்பல் அப்படின்றது நல்லா ஓடும், அது நிலத்துல வந்து தேர் நல்லா ஓடும். ஆனா நிலத்துல வந்து கடல் வந்து கடல்ல ஓடக்கூடிய அந்த கப்பல் வந்து நிலத்துல ஓடாது, நிலத்துல ஓடக்கூடிய அந்த தேர் வந்து கடல்ல ஓடாது அப்படின்றார். அப்ப அவரவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து வெல்ல முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. ஸோ அப்ப இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவர் தமக்குரிய பொருத்தம் இல்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது அப்படின்றாங்க. அப்ப நம்ம எங்க வெற்றி பெற முடியும் அப்படின்றத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு. அப்ப கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்றாரு. ஸோ அப்ப இதுல இருந்து சொல்ல வர கருத்து என்னன்னா எந்த இடத்துல வெற்றி பெற இயலாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று ஓமை மட்டும் கூறுகிறது, ஓமையும் இல்லை அப்படின்னு. ஸோ அதை வந்து பிரிது மொழிதல் அணி எடுக்கிறோம். அடுத்து வேற்றுமை அணி வந்து இரண்டு பொருளுக்கிடையே ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுது. முதல்ல ஒற்றுமையை சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் அவற்றில் ஒன்றை வந்து என்ன பண்ணா வேறுபடுத்தி காட்டுவது அப்படிங்கிறோம். இப்ப தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றாரு. அப்ப ரெண்டுமே சுடும் அப்படின்னு பாக்குறோம், ஆனா ஒன்னு ஆறும் இன்னொன்னு ஆறாது அப்படின்னு பாக்குறோம். அப்ப தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படின்னு பாக்குறோம். அப்ப புண்ணு வந்து என்ன பண்ணிடும்? ஆறிடும். ஆனா நாவினால் அப்படின்னா நம்ம ஒருத்தரை திட்டோம் அப்படின்னா வந்து இல்லை கோமா பேசிட்டோம் அப்படின்னா வந்து அது ஆறாத சினமா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து நம்ம எச்சரிக்கிறார். இது வந்து வேற்றுமை அணி அப்படி பார்க்கலாம். அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடுந்தன்மை உடையது. அப்ப நெருப்பு கொடுஞ்சொல் அப்படின்னு இரண்டும் சுடுந்தன்மை உடையது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமையை சொல்லிட்டார் வந்து. பின்னர் நெருப்பினால் சுட்டா காயம் என்ன சொல்லிட்டாரு? ஆறிவிடும் அப்படின்றாரு வந்து. ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு என்னது? ஆறாது அப்படின்றாரு. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை சொல்லிடுறாரு, அடுத்து வேறுபடுத்தி காட்டுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா வந்து இது வந்து ஸ்லேடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது. அப்ப ஒரு சொல் அல்லது தொடர் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா ரெண்டு பொருளை தரக்கூடியதா இருந்ததுன்னா அது இரு பொருள் ஓமை அணி எடுக்கிறோம். ஸோ ஓடும் இருக்கும் அதனுள் வாய் விழுத்திருக்கும் அப்படின்னு. நாடும் கொலை தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலையராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் சேர்ப்பு அப்படின்னு. அப்ப தேங்காய்க்கும் நாய்க்கும் வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலமேக புலவர் வந்து பாடிய ஸ்லேடை அப்படின்னு பார்க்குறோம். அதான் இரட்டுற மொழிதல் பாடலா வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் வந்து ஒரு பக்கம் தேங்காய்க்கும் பொருத்தமாக இருக்கு, நாய்க்கும் பொருத்தமாக இருக்கு அப்படின்னு வந்து. அப்போ தேங்காயில் ஓடு இருக்கும் வந்து, தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் கொலையாக தூங்கும் அப்படின்னு. நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஒரு இடத்தில் படுத்து இருக்கும் வந்து, அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது அப்படிங்க. இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளது. அதனால என்ன சொன்னா இதை வந்து நம்ம வந்து இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு பார்க்கிறோம். இது ஸ்லேடை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது இரட்டர மொழிதல் பாடல் வந்து பாடியதுன்னா காலமேக புலவர் வந்து பாடியிருக்காரு. பின்வரும் நிலை அணி அப்படின்னும் போது செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருவது அப்படின்னு. அதான் பின்வரும் நிலை அணி. அதை மொத்தம் நம்ம எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து 3 வகையா வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ 3 வகையில முதல் வகை என்ன அப்படின்னா வந்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு. அப்ப இதுல சொல் பின்வரும் நிலை சொல் பொருள் சொல் பின்வரும் நிலை அணி. அப்ப சொல்லே மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னு. ஸோ அப்ப சொல்லே பின்னும் பின்னும் பலவிடத்தில் வந்து சேர்ந்து அதே பொருளை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு. இப்ப எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல துப்பு என்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு துப்பு என்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேறொரு
பொருளை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்து தான் அது வந்து பொருள் பின்வரும் நிலையணி. அப்புறம் சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா ஒரே சொல்லு ஒரே பொருளை தான் தரும், ஆனால் மீண்டும் மீண்டும் வரும் அப்படிக்கலாம். அப்போ சொல் பின்வரும் நிலையணியில் வந்து என்னாகனா சொல் மீண்டும் மீண்டும் வரும், ஆனால் வேறு பொருளை வந்து தரும். பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை தரக்கூடிய வேறு வேறு சொற்கள் வந்து வரும், அது பொருள் பின்வரும் நிலையணி அப்படிக்கலாம். இப்போ சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படிக்கலாம். இதுல துப்பு என்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருட்களை தருகிறது அப்படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் துப்பாருக்கு அப்படின்னும் போது உண்பவருக்கு, அடுத்து துப்புன்னா நல்ல, அப்புறம் துப்பு அப்படின்னா உணவு, ஏன்னா பல பொருள்கள் வந்துள்ளது அப்படின்னு. அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே வந்து பின்னரும் பல இடங்களில் வருவது அப்படின்னு. அதே பொருள் தான் வரும், ஆனால் வேறு வேறு சொற்களை வருது. இப்போ அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்டன அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாடல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்ல வராங்கன்னா மலர்ந்தன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ அப்போ இச்செயலில் அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன அப்படின்றது மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தந்தன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம பாடல்கள் எல்லாமே இதே பாடல் அப்படியே கொடுத்துட்டு நமக்கு வந்து கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எடுத்துக்காட்டுகள் அப்படின்றது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை மட்டும் பார்த்துட்டா போதும். அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து சொல்லும் பொருளும் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய பின்வரும் நிலையணி. அப்போ முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து விளக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல் ஒரே பொருளில் பலமுறை திருப்பி திருப்பி வந்திருக்கு அப்படின்னு. அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பஞ்சக புகழ்ச்சனி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துழுகலான் அப்படின்றார் வள்ளுவர். ஸோ அப்போ என்னன்னா பார்க்க கயவர்கள் எப்படி இருப்பானோ பார்க்கறதுக்கு தேவர்களை ஒத்திருப்பார் அப்படின்றார். ஸோ அப்போ தேவர்கள் ஒப்பானவர் என்று சொல்லிட்டு வந்து ஆஹா அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லி கயவர் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் முதல் வரி வந்து இருக்கு. ஆனால் கயவர்கள் இழிந்த செயல்களை செய்வார் அப்படின்றார் வந்து. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா கயவர்கள் என்ன சொல்றாரு, இழிந்த செயல்களை செய்வர்களா இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒப்பிட்டு சொல்றாரு, பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க, ஆனால் இழிந்த செயலை செய்யறவங்க கயவர்கள் அப்படின்னு சொல்றாரு வந்து. அடுத்து தற்குறிப்பேற்றணி அப்படின்னும் போது இயல்பா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஆனால் கவிஞர் வந்து என்ன பண்ண அதுல தன்னுடைய குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி கூறுவது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லக்கூடிய அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா போரெழுந்தெடுத்த ஆரே நெடுங்கொடி வாரில் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு. அப்போ கோட்டையின் மதில் சுவரில் வந்து என்ன ஆகுதுன்னா கொடி வந்து இருக்கு, அந்த கொடி வந்து பறந்துட்டு இருக்கு, காட்டில் ஆடிட்டு இருக்கு. ஆனால் அந்த கொடி வந்து காட்டில் ஆடக்கூடியது எப்படி இருக்குன்னா கோவலன் கண்ணகியும் வந்து மதுரையின் நகருக்குள்ள வந்து அந்த கோட்டை வாயில் வழியாக என்டர் ஆக போறாங்க. அப்படி என்டர் ஆகும்போது அந்த கொடி வந்து வராதிங்க அப்படி சொல்லிட்டு மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா மிகப்பெரிய துயரம் வந்து காத்துட்டு இருக்கு மதுரையில, கோவலன் வந்து கொலையுண்டப்படுவான் அப்படின்றதான் அந்த கொடி வந்து குறிப்பால் உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவிஞர் வந்து தன்னுடைய குறிப்பை வந்து ஏற்றி கூறுவது. அது வழக்கமா வந்து காத்துல ஆடிட்டு இருக்கும், ஆனா கவிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து தன் குறிப்பை ஏற்றி கூறுவது அப்படின்னு பார்க்கிறோம். இதுல கற்பனை பாடல் அழகு அப்படின்றது நம்ம ரசிக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப கோட்டை மதிவில் இருந்த கொடி வர வேண்டாம் என்பது தடுப்பது போல கை காட்டு என்பது பொருள் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஸோ அதுதான் வந்து தற்குறிப்பேற்றணியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து தீவகணி அப்படின்னும் போது இதுல விளக்கு என்று நம்ம பொருள் கொள்ளலாம். தீவகம் அப்படின்றது வந்து ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கு என்ன பண்ணோம், அந்த அறையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கக்கூடியதாக வந்து இருக்கும். வெளிச்சத்து மூலியமா நமக்கு வந்து விளக்குதல் போல இருக்கும். அதே மாதிரி செயலின் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல், அப்ப செயலில் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் என்ன பண்ணுது அப்படின்னா அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு வந்து சென்று பொருந்தி பொருளை வந்து கொடுக்கும் அப்படின்னு. அப்ப முதல்நிலை தீவகம், இரண்டாம் தீவகம், கடைநிலை தீவகம் சொல்லி 3 வகையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சேந்தன அப்படின்னா அதனால சிவந்தன அனுபவிக்கிறோம். அப்ப சேந்தன அப்படின்றது வந்து இந்த கம்பராமாயணத்துல கம்பர் வந்து பாடக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். அப்ப ராமனது வில்லில இருந்து வரக்கூடிய அந்த வில் அப்படின்றது வந்து என்னன்னா வர்றதுக்கு முன்னாடி அந்த திருநெடுங்கன் அவருடைய கண் வந்து சிவக்குது அப்படின்னு பார்க்கிறார். அடுத்து பகைவர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து அவர்களுடைய தோல் சேந்தன அப்படின்னு பார்க்கிறோம், சிவந்தது. குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சிவந்தன, அம்பும் சிவந்தது, புல் குளம் வீழ்ந்தது அப்படின்னா பறவை வந்து வீழ்ந்தது, மிசை அனைத்தும் சேர்ந்தன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இதுல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவந்தது அப்படின்றது வந்து சிவந்தன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் முழுக்க அது பொருள் தரக்கூடிய வகையில் இந்த பாடலை வந்து ஏற்றிருக்காரு. அப்போ நம்ம இதில் படிக்கும் போது வேந்தன் கண் சேர்ந்தன, தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன, புல்குளம் வீழ்ந்தது, மிசை அனைத்தும் சேர்ந்தன அப்படின்னு பார்க்கணும். இவ்வாறு முதலில் நிற்கும் சேந்தன சிவந்தன என்ற சொல்லின் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால இது வந்து தீபகணி ஆயிட்டு. தீபகணம் விளக்கு, விளக்கு எப்படி வந்து அறையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் விளக்குதோ அந்த மாதிரி விளக்கக்கூடிய ஒரு சொல் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது அப்படியே எடுத்துக்காட்டு போட்டு கேட்டுரும்.
தேவைப்படும். அதனால நம்ம அதை நல்லா நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நிரல் நிறை அணி வந்து, அப்போ நிரல் வரிசை, நிறைனா நிறுத்துதல் வந்து. நிரல் நிறை அணின்னா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். அப்போ சொல்லையும் பொருளையும் நம்ம வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி தான் நம்ம பொருள் கொள்ளணும். இப்போ அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்றார். அப்போ அன்பும் மரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வரிசைப்படுத்துறாரு. அதை நம்ம எப்படி நிறுத்தணும்னா பண்பும் பயனும் அப்படி பார்க்குறோம். அப்போ அன்புக்கு பண்பும் மரணக்கு பயனும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இல்வாழ்க்கை அன்பும் மரணமும் உடையதாக விளங்குமானால் அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அந்த வாழ்க்கைக்கான பண்பு பயன் என்ன அப்படின்னா அதுதான். அப்போ அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அன்பு இருக்கும் கணவன் மனைவியிடையே இல்வாழ்க்கையில், அது அறத்தோடு இருக்கணும் அப்படின்றாரு. அப்படி இருந்தாலும் அது பண்பு அதனுடைய பயனாக வந்து இருக்கும் அப்படின்றாரு. அப்போ அன்புக்கு பண்பும் அறத்துக்கு வந்து பயனாகவும் வள்ளுவர் வந்து ஒத்து சொல்றாரு. அப்போ அணி பொருத்தம்னா இக்குறையில் அன்பும் மரணம் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பு பயணம் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளன. இது நிரல் நிறை அணியாக ஆயிற்று அப்படிங்கிறது. அடுத்து வந்து தன்மை அணி. தன்மை அணி அப்படின்னும் போது எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் வந்து இயற்கையில் அமைந்த அதன் உண்மை தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு வந்து, எந்த மாதிரியான ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் படிக்கும் போது அதை மனம் மகிழும்படி வந்து உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் கவிஞரோட திறமை அப்படின்னு பார்க்குறோம். இதை ஏன்டா சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் இதை இப்படி சொல்லியிருக்காங்களே, இதையும் இப்படி சூப்பராக சொல்லியிருக்காங்களே, சிறப்பாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தன்மையாக வந்து சொல்றது இதனை தன்மை நவிர்சு அணி என்றும் கூறுவர் அப்படின்னு பார்க்குறோம். இதில் 4 வகைப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி சொல்லிட்டு மொத்தம் 4 வகையாக வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் வந்து சொல்லக்கூடியது வந்து சிலப்பதிகாரம் தான். அதே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடிய பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிலப்பதிகாரம் என்ன பாடல் அப்படின்னா வந்து மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரியை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் சிலம்பு வழக்குற காதை வெண்பா அனுப்பிக்கலாம். ஸோ அப்போ சிலம்பு வழக்குற காதை அப்படின்னாவே சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உடம்பு முழுக்க தூசியம், விரித்த கருமையான தலைமுடியும், கையில் ஒற்றை சிலம்போடு வந்து தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அப்படிங்க. பார்த்த மாத்திரலே தோத்துட்டான். அடுத்து அவருடைய தேரா மன்னா அப்படி சொல்லிட்டு சொல்லி கண்ணகி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அறிவில்லாத மன்னனே, நீ வந்து என்னுடைய கணவனை வந்து கொண்டுட்ட, நான் எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வரேன், உன்னுடைய நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் இப்படி நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்வனை கொள்வது குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் வந்து சொல்லுவான். உடனே சில கண்ணகி வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய சிலம்பில் என்ன இருக்குன்னா முத்து இருக்குன்னு சொல்லுவான். உடனே கண்ணகி சிலம்பு போட்டு உடைச்சோன்னே அது கண்ணகி உடைச்ச அந்த சிலம்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வந்து தெரிச்சு மன்னனுடைய உதட்டில் போய் பட்டு அந்த ரத்தம் வரும். அப்போ மன்னனுக்கு புரிஞ்சு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நிமிடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொடியே வந்து மன்னவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை வந்து விட்டுறான் அப்படி போக்கில் வந்து. ஸோ அதுதான் அந்த பாடலுடைய அர்த்தமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அணி பொருத்தம்னா கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்சி அணி ஆகும். எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இலக்கண விளக்கம் வந்து கொடுக்குது அப்படி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணிகள் அப்படின்றது வந்து இதுதான் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இதில் நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 13 அணிகள் பார்த்தோம். அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அணி இருக்குன்னு நினைக்கிறேன். 16 அணி வந்து இது வந்து நமக்கு தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு. ஸோ படிக்கும்போது எல்லாமே புரிஞ்சிடும். ஆனால் இது வந்து நம்ம அந்த எடுத்துக்காட்டோட நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த எடுத்துக்காட்டோட நினைவில் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அணி இலக்கணம் ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் படிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அப்படியே நெட்டில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு இல்லைனா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்படியே நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் வந்து. ஸோ அதில் என்ன வகையான அணி வந்து பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கும் தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், அது என்ன வகையான அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து குறிப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இதை திருப்பி படிக்கும் போது அந்த அணினா அதுக்கான வரையறை என்ன, அப்புறம் அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றது ரெண்டுமே நம்ம நினைவு வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து தேர்வு நோக்கில் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ அதை ரீகால் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து. ஸோ அணி இலக்கணம் அப்படின்ற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைவு செய்கிறோம். ஸோ அடுத்த வகுப்பில் இருந்து நம்ம படிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இலக்கணத்துடைய அடிப்படைகளாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பக்கங்களுக்கு மேலே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய தலைப்பாக இருக்குது. இது நம்ம அழகு 1 முதல் அழகு 7 உள்ள 7 வரை உள்ள பாடப்பகுதிகள் வந்து அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம படிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு தலைப்பும் நீங்கள் படித்து முடிச்சவொன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போஸ்டல் டெஸ்ட் பேட்சில் போய்ட்டு அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி வார இறுதியில் நம்ம என்ன நடத்துகிறோமோ ஸோ அது வந்து உங்கள் ஃப்ரீ பேட்ச்லேயே கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுத்துரும். அதையும் நீங்கள் டெஸ்ட் போட்டுட்டு நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை விளக்கம் அப்படின்றது நான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்துருவேன். ஸோ அந்த விடை விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சேட்டில் போடுங்க. அந்த சேட்டில் நீங்கள் என்ன போட்டுறீங்களோ அதை திருப்பியும் அடுத்த வாரம் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி சப்போஸ் வந்து அதில் ஏதாவது ஆன்சர் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் செகண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1ல் நம்ம 20 அதுக்கு வந்து ஆன்சர் ஏ பி அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் இந்த வாட்டி. அந்த மாதிரி அந்த கரெக்ஷனையும் கொடுத்துருவோம். அதே மாதிரி நான் அதுக்கான விளக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்வில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ தினமும் படிக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழியாக வந்து இருக்கும். அப்போ படிக்கிறது, குறிப்பெடுக்கிறது அல்லது புத்தகத்தில் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது, அதை திரும்பி திரும்ப படிக்கிறது அப்படின்றதான் வந்து நம்ம பார்த்த மாத்திரத்தில் ஆன்சரை வந்து தெளிவாக சரியாக வந்து அளிக்க முடியும் அப்படின்ற மனதில் நிறுத்துங்க. அதனால் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஒரு தடவை தான், தேர்வு அந்த டாப்பிக்கில் எழுதுறது ஒரு தடவை தான். ஆனால் திருப்புதல் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது தான் அதுதான் பல தடவை அப்படின்றத மனதில் நிறுத்திக்கிட்டு இந்த தேர்வுக்கு தயாரானீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.